இப்போ நம்ம டைரக்ட் மெத்தட் அண்ட் ஆக்சுவல் மீன் மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ அஸ்யூம்டு மீன் மெத்தட் பார்ப்போம். அஸ்யூம்டு மீன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா when the mean of the given data is not an integer. மீன் கண்டுபிடிக்கிறோம்ல, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து இன்டிஜரா இல்லாம டெசிமலா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா மீனை அஸ்யூம் பண்ணிப்போம். நம்மளா ஒரு மீனை அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ அந்த அஸ்யூம் பண்ண மீன் தான் ஏ. அப்புறம் அஸ்யூம்டு மீன் மெத்தடோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்னன்னா sigma d square by n minus sigma d by n whole square. இதுல d வேல்யூ என்னன்னா x minus a. aன்றது தான் assumed mean. ஓகே, சோ இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். So example 11.6 standard deviation of given numbers. So standard deviation என்ன? இப்போ வந்து நம்ம இதுக்கு மீன் கண்டுபிடிச்சோம்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி 7 நம்பர்ஸ் இருக்கு, 7ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் வேல்யூ வராது, ஒரு டெசிமல் வேல்யூ வரும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா மீனை அஸ்யூம் பண்ணிக்கிறோம். மீன் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல நம்ம வந்து அசைனிங் ஆர்டரில் எழுதிப்போம். அசைனிங் ஆர்டரில் எழுதிட்டு மீன் வந்து 55 அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, இதோட ஆக்சுவல் மீன் 55 கிடையாது, நம்மளும் அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம் மீன் 55 அப்படின்னு. ஸோ அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா வந்து சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டி வேணும். டி என்னது? அஸ்யூம் மீன்ல எக்ஸ் மைனஸ் ஏ. ஏன்றது 55. அப்போ 50 மைனஸ் 55 மைனஸ் 5, 52 மைனஸ் 55 மைனஸ் 3, 53 மைனஸ் 55 மைனஸ் 2. அதே மாதிரி 58 மைனஸ் 55 3, 62 minus 55 7, 63 minus 55 8. So d minus a போட்டாச்சு. இதுல மீன் அஸ்யூம் பண்ணதுனால இதோடைய சம் வந்து 0வா இருக்காது, இது வந்து ஒரு வேல்யூ வரும். ஸோ சம் ஆஃப் 8 வந்து சம் ஆஃப் d வந்து 8. ஓகே, அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஃபார்முலால சம் ஆஃப் d ஸ்கொயர் வேணும். அதுக்கு முதல்ல நம்ம d ஸ்கொயர் கால்குலேட் பண்ணணும். ஸோ d மைனஸ் 5னா d ஸ்கொயர் வந்து மைனஸ் 5 ஸ்கொயர் 25, மைனஸ் 3 ஸ்கொயர் 9. அதே மாதிரி we can calculate the square of d. 8 square 64, 7 square 49. d square calculate பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை? sum of d square தேவை. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா sum of d square வந்து 160. ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் கால்குலேட் பண்ண வேல்யூவை ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். sum of d square வந்து 160 கால்குலேட் பண்ணியிருக்கோம். பை n வந்து நம்பர், எத்தனை நம்பர் இருக்கு? 7 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ n வந்து 7 மைனஸ் sum of d வந்து 8 மைனஸ் 8 by 7. ஸோ 8 ஸ்கொயர் வந்து 64, 7 ஸ்கொயர் 49. ஓகே, இது நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்லாருக்கும் எல்சிஎம் எடுக்கிறது தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் வந்து எப்படி எடுக்கிறது? இது எல்சிஎம் 7க்கும் 49க்கும் 49 தான் எல்சிஎம். அப்போ மேலே 160 49 எடுக்கிறதுனால மேலே 160 இன்டூ 7 கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 49 வரும்? 7. ஓகே, மைனஸ் 64 இன்டூ 1. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 1056 வரும். 1056 பை 49 வந்துடும். ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 49 ஸ்கொயர் ரூட் 7 தெரியும். 7 into 7 தான் 49. ஸோ 49ஓட ஸ்கொயர் ரூட் 7. 1056ஓட ஸ்கொயர் ரூட் நம்ம லாங் டிவிஷன் படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 32.49. இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து அப்ராக்சிமேட்டா 4.64. ஓகே, இது வந்து அஸ்யூம்டு மீன் மெத்தட். ஓகே, அஸ்யூம்டு மீன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? நமக்கு ஆக்சுவல் மீன் வந்து டெசிமலா வந்துச்சுன்னா தான் அஸ்யூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நம்மளா ஒரு மீனை அஸ்யூம் பண்ணிப்போம். அஸ்யூம் பண்ணிட்டு இந்த ஃபார்முலால இதுதான் அஸ்யூம்டு மெத்தட். அஸ்யூம்டு மீன் மெத்தட் மூலியமா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் சம்மேஷன் ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சம்மேஷன் ஆஃப் டி கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் என்ன அப்படின்னா, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் சேம் as அஸ்யூம்டு மீன் மெத்தட். ஆனால் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கிற நம்பருக்குலாம் ஒரு காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம சம்மர் பார்க்கும்போது தெரியும் காமன் ஃபேக்டர்னா என்னன்னு. கொடுத்துருக்கிற நம்பருக்குலாம் ஒரு காமன் ஃபேக்டர் சி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து, so this is the standard deviation. Standard formula வந்து summation of d square by n minus summation of d by n whole square. அப்படியே assumed mean methodல என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான் into the common factor பண்ணிக்கணும்.
ஓகே, இது d ஓட வேல்யூ என்னன்னா x minus a divided by c. ஓகே, ஸோ இது ஒரு சம் பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, ஸோ the marks obtained by 10 students in test mathematics. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 10 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ n வந்து 10. இதில் காமன் ஃபேக்டர் இருக்கா? அது கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்துலேயுமே எஸ், பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஜீரோவில் முடியுது. அப்போ காமன் ஃபேக்டர் வந்து 10. அப்போ சி வந்து 10. ஓகே, சி வந்து 10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம 10 டிவைட் பண்ணால் ஆக்சுவல் மீனுக்கு ஒரு மீனை அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணி மீன் வந்து சென்டர் வேல்யூ தான் அசியூம் பண்ணிப்போம் மீனா. ஸோ அது அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு சென்டரில் ஒரு வேல்யூ வந்து நம்ம அசியூம் பண்ணிப்போம். 60 2 தடவை வந்திருக்கு, அதனால 60 2 தடவை இங்கே 70 வந்து மீனா அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ டி வேல்யூ என்ன? டி வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. ஸோ எக்ஸ் மைனஸ் 70 by 10. அப்போ இங்கே என்ன வரும்? 30 minus 70 minus 40 by 10. அப்போ minus 4. 40 minus 70 minus 30 by 10 minus 3. அதே மாதிரி d வேல்யூ கால்குலேட் பண்ணிடணும். ஓகே, அப்புறம் சம்மேஷனா, அப்புறம் நமக்கு தேவையா d ஸ்கொயர். ஸோ d கண்டுபிடிச்சதுனா d ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9. அதுமாதிரி d ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் சம்மேஷன் ஆஃப் d தெரியணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர வேல்யூ -4. சம்மேஷன் ஆஃப் d ஸ்கொயர் வந்து 46. ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். சம்மேஷன் ஆஃப் d by n மைனஸ் சம்மேஷன் ஆஃப் d ஸ்கொயர் by n ஹோல் ஸ்கொயர் இன்டூ c. சம்மேஷன் ஆஃப் d ஸ்கொயர் என்ன? இதுதான் 46. 46 by n என்ன? 10 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் d ஹோல் ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் d minus 4 by 10 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 10. இந்த 10 வந்து c வந்து ஸ்கொயர் ரூட்குள்ளே இல்லை. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, c வந்து ஸ்கொயர் ரூட்குள்ளே இல்லை, வெளியே இருக்கு. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 46 by 10 minus 16. 4 ஸ்கொயர் வந்து 16. 16 by 10 வரும். ஓகே, இது எல்சிஎம் 100 எடுத்தோம்னா 460 minus 16 by 100 into 10. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து அப்ராக்சிமேட்டாக 21.07 வருது. ஓகே, ஸோ ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடில் சிம்பிள் திங், காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா, கொடுத்துருக்க டேட்டாவில் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதில் d வேல்யூ வந்து x minus a by c. ஓகே, ஸோ ஸ்டெப் டிவிஷனில் d வேல்யூ வந்து x minus a by c. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இதுதான் ஃபார்முலா. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி வேலையை கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, குட், தேங்க்யூ. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த 4 மெத்தட், டைரக்ட் மெத்தட், ஸோ 4 மெத்தட் இருக்கு. டைரக்ட் மெத்தட், ஆக்சுவல் மீன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட், ஸ்டெப் டிவிஷன் மெத்தட். ஸோ இந்த 4 மெத்தடில் எந்த மெத்தடான நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணணுன்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். டைரக்ட் மெத்தட் வந்து கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவல் மீன் மெத்தட் கொடுத்துருக்க டேட்டாவோட மீன் வந்து டெசிமல் இல்லாமல் வந்துச்சுன்னா அப்போ ஆக்சுவல் மீன் மெத்தட். கொடுத்துருக்க டேட்டாவுடைய மீன் வந்து டெசிமல் வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ நம்ம ஒரு மீனை அசியூம் பண்ணிக்கிறோம், அப்போ அசியூம் மீன் மெத்தட். ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் கொடுத்துருக்கிற வேலைக்கெல்லாம் காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஓகே, சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்ப்போம். இப்போ ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த டேட்டா 3, 4, 3, 5, 6, 7 and then add 4 to each item and then find the standard deviation of new data. ஸோ நம்ம படி என்ன அது பார்த்தோம்? முதல்ல இந்த டேட்டாக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். 3, 5, 6, 7. ஓகே, இது ஒரு மீன் அசியூம் பண்ணிப்போம் 6. அதனால அப்புறம் d கண்டுபிடிக்கணும். d தெரியும் உங்களுக்கு, x minus x bar 3 minus 6 minus 5. ஸோ d கண்டுபிடிச்சிட்டு அப்போ சம்மேஷன் ஆஃப் d, அப்புறம் சம்மேஷன் d ஸ்கொயர் கண்டுபிடிச்சி சம்மேஷன் ஆஃப் d ஸ்கொயர். ஃபார்முலா வந்து இதுதான். சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து √35/4 இது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எல்லா டேட்டா கூடயும் 4 ஆட் பண்றோம். 4 ஆட் பண்ணி புது டேட்டாக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறோம். நம்ம என்ன பார்த்தோம் ரிசல்ட்ஸ்ல? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கிற டேட்டாவோட கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாதுன்னு பார்த்தோம். ஆட் பண்ணாலோ இல்ல செப்பரேட் பண்ணாலோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. ஸோ எல்லா கூடயும் 4 ஆட் பண்ணுவோம். 3 கூட 4 ஆட் பண்ணா 7, 5 கூட 4 ஆட் பண்ணா 9, 6 கூட 4 ஆட் பண்ணா 10, 7 கூட 4 ஆட் பண்ணா 11. ஸோ ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். இங்கே அசியூம்டு மீன் வந்து 10ன்னு எடுத்துப்போம். அப்போ d கண்டுபிடிச்சி d ஸ்கொயர் கண்டுபிடிச்சி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சா நமக்கு பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான் வருது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் remains unchanged even when each item is added by a constant 4. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை எல்லா நம்பர் கூடயும் ஆட் பண்ணாலோ இல்லை செப்பரேட் பண்ணாலோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாறாது. ஓகே,
ஸோ இப்போ இன்னொன்று பார்ப்போம். ஸோ இஃப் ஈச் வேல்யூ இஸ் மல்டிப்ளைட் பை 3, நம்ம எல்லா வேல்யூயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணி நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துக்க டேட்டாக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். மீன் வந்து 44ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். அசியூம் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ரூட் 104/3 வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், 3ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சோம்னா வர வேல்யூ என்ன வருது பாருங்க, ரூட் ஆஃப் 104. ஸோ ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணா நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிருச்சு. கரெக்ட். ஸோ நம்ம எந்த ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்றோமோ, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணி நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அப்போ நம்ம புது நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு தேவைன்னா ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட 3ஆல மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிரும். ஸோ ஓகே. ஸோ when each value is multiplied by 3, ஒரு வேல்யூயும் 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது the standard deviation also gets multiplied by 3. So the old standard deviation also gets multiplied by 3. So old standard deviation 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிரும். Thank you.